நம்ம இந்து மதத்தில் வந்து இந்து மதமோ, நம்முடைய சமண மதமோ, பௌத்தமோ எல்லா இதுலேயும் வந்து ஆன்மான்னு நம்மகிட்ட இருக்குது. இந்த ஆவி போனோன்னே இந்த ஆன்மா வந்து ஆகாயத்துக்கு போயிடுது. அது எங்கே போகுது, எங்கே இருக்குது, அங்கே அதை தான் நம்ம இறைவன். அந்த கங்கு கரை காணாத கடலைங்கிறார் ராமலிங்க சுவாமி. ராமலிங்க சுவாமி வந்து இறைவனை பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, இறைவன் எப்படி இருப்பார்? சிவனாக இருப்பாரா, மகாவிஷ்ணுமா இருப்பாரா, இல்லை எப்படி இருப்பார் அப்படின்னு பலவாறு அவருடைய தியான நிலைக்கு போய் 12 ஆண்டுகள் அவரை வதை பண்ணிக்கிறார். ராமலிங்க சுவாமிகள் கடைசியாக அவரை கண்டுபிடிச்சது கடைசியில் சுவாமி வந்து ஜோதிமயம். அதனால தான் அருள் பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க. அந்த ஜோதி அன்னைக்கு வந்து கங்கு கரை இல்லை. அவருக்கு வந்து கங்குனா இருட்டுமா, கரைனா எல்லை. கங்கு கரை காணாத கடலேங்கிறார். அந்த கடலுக்கு, இறைவன்கிற கடலுக்கு கங்கு இருட்டு கிடையாது, கரையும் கிடையாது. கங்கு கரை இல்லாத ஒரு கடல் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்க. அப்போ நீங்கள் அந்த கடலுக்கு எங்கே கங்குன்னு நினச்சிப்ப, எங்கே எல்லைன்னு நினைப்பீங்க? அவர் தான் எல்லை இல்லைன்றார். அப்போ எல்லை இல்லைன்னா நீங்கள் ஒரே மயம்னு நினைக்கிறோம். எல்லாம் அவர் அந்த கடல் மயம் அப்படிங்கன்னு நினைக்கிறோம். கங்குன இருட்டு. அப்ப வெளிச்சம் இருட்டுலாம் அதுக்கு தெரியாது. சரி, எந்த காலமும் ஒளிவிடத்தன்மை உடையது. எயின்ஸ்டீன் கூட ஒரு விஷயம் இல்லை சார், அணுக்களுக்குள்ள அது போய்கிட்டே. நமக்கு அதை விட சித்தர்கள் நம்ம அவரெல்லாம் இந்த மாதிரிமா அந்த ஸ்டீஃபன் இதெல்லாம் அவரெல்லாம் வந்து அந்த ஆங்கில புத்தகம் ஆங்கிலேயர்லாம் நம்ம நம்பக்கூடாது. நமக்கு ஐயா 6000 ஸ்டீஃபன் வந்து அந்த அவர் எழுதின புத்தகம்லாம் படித்தேன். அது நமக்கெல்லாம் அது ஒரு சில்லறையாக இருக்குது எனக்கு. நம்ம அதை படிக்கக்கூடாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ 10,000 வருஷமாக முனிவர்கள்லாம் சித்தர்கள்லாம் எனக்கு எழுதி வச்சிருக்காங்க ஆன்மாவை பற்றி. எவ்வளோ வேணும், ஒன்றும் வேணாம். கடைசியாக நீங்கள் வந்து ரமண ரிஷிக்கு போங்க திருவண்ணாமலைக்கு.